Birlas Parvai நேயர்களுக்கு வணக்கம். மங்கை இயற்கை அங்காடி சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். என் பெயர் அலமேலு. நான் ஒரு அக்குபஞ்சர் மருத்துவராக இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு சின்ன பொருள் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பாரம்பரிய பொருட்களில் நிறைய விஷயங்கள் அழிஞ்சிட்டு வருது. அதில் நம்மளுடைய அரிசி வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அரிசி வகைகள் அழிஞ்சிட்டு வருது. அதை இப்போ கொஞ்சம் பேர் நிறைய பேர் மீட்டெடுத்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாரம்பரிய அரிசிகளில் நிறைய ரகங்கள் ஒரு 200க்கு 300க்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்குது. அதில் நம்மகிட்ட கிடைக்கிறது கொஞ்சம் விஷயங்கள் தான் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு அரிசியை பற்றி இன்றைக்கி பேசுகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி. கருப்பு கவுனி அரிசியோட பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரிசியை அந்த காலத்தில் அரசர்கள் தான் சாப்பிடுவாங்களாம். இதை அரசனோட அரிசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த அரசன் சாப்பிட்டாங்கன்னா அவ்வளவு புத்தி கூர்மையும் வலிமையும் உடல் எதிர்ப்பு திறனும் நோய் எதிர்ப்பு திறனும் அதிகமாக இருக்குமா அவங்ககிட்ட. அதனால தான் அரசர்களுக்கு மட்டுமே இதை ஒரு பிரதான உணவாக இதை கொடுக்கப்பட்டது. இதனுடைய பயன் உடல் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும். உடம்பில் உள்ள கட்டிகள் கழிவு கட்டிகள் எங்கே இருந்தாலும் அந்த கட்டிகளை கரைக்க இந்த அரிசி பயன்படுது. அப்புறம் உடம்புல உள்ள இரத்தத்தில் உள்ள கழிவுகளை சுத்தப்படுத்துறதுக்கும் இந்த அரிசி பயன்படுகிறது. எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய ஒரு உணவாகவும் இருக்குது. குழந்தைங்க பெரியவர் வரைய அனைவருக்கும் கொடுக்கலாம். இன்றைக்கி நிறைய நோயாளிகளுக்கு, அதுவும் முக்கியமாக கேன்சர் நோயாளிகளுக்கு இதை ஒரு நாளைக்கு 2 நேர உணவாகவே பயன்படுத்த சொல்கிறோம். நிறைய சொன்னோம்னா இந்த உணவை எப்படி பயன்படுத்துறதுனே தெரியல. இதை எப்படிலாம் நீங்கள் குழந்தைங்களும் சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, அரிசியாக சாதமாக வடித்து கொடுத்தா அதை மென்று சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. இதில் இன்றைக்கி ஒரு இனிப்பு பாயாசம் சொல்கிறோம். இந்த இனிப்பு கஞ்சி எப்படி செய்ய போகிறோங்கிறதையும் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் மங்கை இயற்கை அங்காடி சார்பாக ஒரு பொருளை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீ ராகா நவரத்ன மூலிகை டீ. இந்த டீயில் என்னென்ன கலந்துருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சுக்கு, மிளகு, திப்பிலி, அமுக்ரா, ஓமம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், மல்லி, துளசி, அதிமதுரம், மொத்தம் 10 பொருட்கள் கலந்துருக்கு. இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நோய் எதிர்ப்பு திறனை கூட்டுறதுக்கு, உடல் எடையை குறைக்கிறதுக்கு. இதை நிறைய பேருக்கு இந்த சளி இருமல் உள்ளவங்களுக்கு கொடுத்து பார்த்ததில் அந்த சளிலாம் நிறைய நல்லா கரைஞ்சி வெளியேறுறது. இதை பயன்படுத்துகிறது எப்படி அப்படின்னா, ஒரு ஆளுக்கு 5 கிராம் ஒரு டம்ளர் தண்ணியில் 5 கிராம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு பனங்கல்கண்டு அல்லது கருப்பட்டி அல்லது தேன் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பசியின்மை இருந்தாலும் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக தூக்கமின்மைக்கும் இது இரவு குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இரவு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஜீரணமும் ஆகும், தூக்கமும் நல்லா வரும். இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்க இதில் எங்களுடைய நம்பர்லாம் இருக்குது, கடையோட அட்ரஸ் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கவுனி அரிசி கஞ்சி, அதுலேயும் இனிப்பு கஞ்சி, தேங்காய் பாயை விட்டு செய்கிற கஞ்சி செய்முறையை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் நம்ம தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கோங்க. கவுனி அரிசியை கழுவி காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுட்ரு கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கொதிக்கவும் நம்ம கரைச்சி வச்ச இந்த கவுனி பவுடரை மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். இந்த கஞ்சியில் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் அதிகப்படியான சத்து இருக்குது. நீங்கள் மாலை நேரத்தில் அவங்களுக்கு இதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக, ஹெல்த்தி பானமாக இருக்கும். உங்களுக்கு இந்த கஞ்சியில் கொதிக்க ஆரம்பிக்குது. இதில் கொஞ்சம் வாசனைக்காக மற்றும் ஜீரணத்துக்காக ஏலக்காய் பவுடரை கொஞ்சம் போடுறோம்.
இதில் இனிப்புக்கு கருப்பட்டி சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ரத்த விருத்திக்கு அதிகமாக இருக்கும். ஜீனி மட்டும் சேர்க்க வேண்டாம். கருப்பட்டி இல்லைனாலும் வீட்டில் நாட்டு சர்க்கரை இல்லை குழந்தைங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னாலும் தேன் கலந்தும் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே இந்த கஞ்சி ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக வந்தோடனேமும் ஈஸியாக குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துடலாம். அவங்களுக்கு இதை சாதமாக வச்சு கொடுத்தா கண்டிப்பாக அதெல்லாம் மென்று சாப்பிட மாட்டாங்க. இதில் இப்போ நான் கருப்பட்டியை பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த பாகையும் இதோடு சேர்ந்து கஞ்சி வெந்தோன்னா அந்த பாகையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறோம். கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை ரெடியானவும் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் 1-2 நிமிஷம் ஆறுன பண்ணோன்னே தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணுறீங்க. தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா அது கெட்ட ஃபேட்டாக மாறிடும். இப்படியே தேங்காய் பாலை ஆஃப் பண்ணிவிட்டு மேலாப்பில் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு எலும்பு பலத்துக்கும் அதிகப்படியான நோய் எதிர்ப்பு திறனுக்கும் இது ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் பயன்படும். அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இதை தாராளமாக குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். பெரியவங்கன்னா காலையில் இதை ஒரு நேர உணவாகவும் கொடுக்கலாம். இப்போ நான் இனிப்பில் செஞ்சுருக்கேன். இதே இது பெரியவங்களுக்கோ மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா உரப்பு வேணும் அப்படின்னா இந்த பவுடரோட ஒரு 5-6 பாசிப்பருப்பையும் கொஞ்சம் மிளகு சீரகம் வெள்ளைப்பூடையும் தட்டி போட்டுட்டு இறக்கும்போது கொஞ்சம் மல்லித்தலையும் இலையை தூவி விட்டு கஞ்சியாக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. உடம்புல பசி உணர்வுக்கும் உடனே பசிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்காது. ஜீரணமும் ஈஸியாகும்.